இங்க ஒருத்தனுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு காசை கசக்கி அவன் மேல தூக்கி போட்டு போயிடுறான். இவனுமே தன் குடும்பத்தை நினைச்சு பார்த்துட்டு அந்த காசையுமே எடுத்துட்டு அங்க இருந்து போறான். இப்படியே ஒரு நாள் இவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவனோட காலுக்கு ஏதோ ஒண்ணு உருண்டையா உருண்டு வருது. என்னன்னு பார்த்தா மந்திர பொருள் விக்கிற ஒரு பாட்டி கடையில இருந்து அதை வந்திருக்கும். அந்த பாட்டி கிட்ட அதை கொடுத்துட்டு எனக்கு ஏதோ மந்திர பொருள் இருக்கா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த பாட்டியுமே ஒரு மேஜிக் பிரஸ காட்டி நீ மட்டும் இதுல எழுதுனா கூடி சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆயிருவா அப்படின்னு சொல்றாங்க. அவனுமே அதுக்கு இதெல்லாம் வேணா எனக்கு வேற ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு ஒரு கோல்டன் ஸ்பூன் கிடைக்குது. உடனே அந்த பாட்டியுமே இந்த கோல்டன் ஸ்பூனை வச்சு நீ யார் வீட்டுல 3 தடவை சாப்பிடுறியோ அவங்களோட மகனாவே மாறிடுவ அப்படின்னு சொல்றாங்க. இவனுமே அதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான். அங்க இவனோட ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கெட் டுகெதர் மீட்டிங் வச்சிருக்காங்க. அப்பதான் ஒருத்தன் கையில இருக்க ப்ராஜெக்ட வாங்கிட்டு அவன் கையிலயுமே காசு கொடுக்கறான். இவனுக்கு எவ்வளவுதான் அசிங்கமா இருந்தாலும் கஷ்டத்துல இருக்கனால அந்த காசை வாங்கிட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு என்னோட வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாத்தையுமே நான் சாப்பிட வைக்காம அனுப்புனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க. இவனுமே சாப்பிடும் போது அங்க இருக்க எல்லாத்திட்டையுமே கோல்டன் ஸ்பூன் இருக்கு. அப்ப அதுல இருக்க ஒருத்தன் இவனை பார்த்து கலாய்க்கும் போது இவன்டையுமே கோல்டன் ஸ்பூன் இருக்கும். அதை எடுத்து காட்டிட்டு இவனுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த கோல்டன் ஸ்பூன் மின்ன ஆரம்பிக்குது. இப்ப இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த பாட்டி அந்த உருண்டை வழியா அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க.